வணக்கம். தடுப்பும்பட்டி ஜேபிங்க. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால கோயம்புத்தூரில் ஒரு வேலையாக வந்திருந்தோம். வர்றப்பவே முதல்லையே நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் உங்களை மீட் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஆன்லைன்லேயே நம்ம இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ரொம்ப அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, இவங்களையும் நான் ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். காந்திபுரமோ உக்கடமோ பஸ் ஸ்டாண்டுக்கான வர சொல்லுவாங்க. சரி, பார்த்து சந்திச்சிருவோம்னு சொல்லிட்டு போனேன். கடைசியில் பார்த்தா அவங்க ப்ரூக் ஃபீல்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்கள் ப்ரூக் ஃபீல்டில் போய் ஒரு வழியாக அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சாச்சுங்க. அப்புறம் ரொம்ப நேரம் மனசுக்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் சரி, இன்னைக்கு அம்மா நீங்கள் கண்டிப்பாக எங்களோட லஞ்சுக்கு வரணும்னு சொன்னாங்க. மறுக்க முடியல. சரி, எங்கடா லஞ்சுக்கு போகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். கடைசியில் கூட்டிகிட்டு போனாங்க. காரைக்குடி பிரியா மெஸ். பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல. ஒரு வழியாக காரைக்குடி பிரியா மெஸ் வந்து அடைஞ்சுங்க. அவங்களுக்கு ரெகுலர் வாடிக்கையாளர்கள் நிறைய இருப்பாங்க போல். நல்லா கூட்டமாகவே இருந்துச்சு. போனோம். முதல்ல அவங்களோட ரைட்டாக ஒன்று கொடுத்தாங்க. அது ரொம்ப கரெக்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாட்டுக்கோழி பிச்சு போட்ட சிக்கன், ஒரு வஞ்சரம் ஃபிஷ்ஷு, ஒரு சிக்கன் 65, ஒரு நாட்டுக்கோழி சிந்தாமணி. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இவங்க சீரக சம்பா ரைஸுக்கு அந்த பிரியாணி லெக் பீஸோட ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கு கூடவே அவங்க ஒயிட் ரைஸு, மட்டன் தொக்கு, சிக்கன் தொக்கு, நாட்டுக்கோழி தொக்கு, எறா தொக்கு, நண்டு தொக்கு, இந்த மாதிரி வெரைட்டி கிரேவி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா பொறுமையாக நிதானமாக சாப்பிட்டோம். அவங்களோட மோர் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நல்லபடியாக பிரியறக்கே மனசு இல்லாமல் நல்லபடியாக பிரிஞ்சு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.